வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மருதவாயல்ன்ற ஒரு கிராமம். இந்த ஊரில் தான் இந்த வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி பூரா சரியில்லை. கிட்டத்தட்ட வீடு கட்டி 6 மாதம் ஆச்சு. ஒயிட் வாஷோட பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. பூச்சி பூரா சரியில்லை. டபுள் கோட்டிங் ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி எப்பயும் போல் ஏசியில் வாட்டர் ப்ரூஃப் பட்டி தான் பார்க்க போகிறோம். சில வீடியோ இதெல்லாம் தவிர்த்துட்டேன் காமிக்கிறத. ஏன்னா எப்போயுமே நம்ம பண்ணுறது உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல்ஸை காமிப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக இருந்தனால எல்லாமே அதாவது ரொம்ப காமிக்காமல் ஃபினிஷிங் பண்ணுறது, வேலை பண்ணுறது நம்ம தான் பண்ணிகிட்ருக்கன்ற ஒரு இதில் எல்லாமே பண்ணுறோம். இப்போ பட்டி பார்த்துட்டு மிஷினில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பூச்சி இதாக இருக்கனால மிஷினில் கொஞ்சம் போட்டு தேய்ச்சிட்டோம்னா நீட்டாகி போயிடும், கொஞ்சம் தேட்டல் இருக்கனால. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ஸ்மார்ட் கேர் அடுத்து தேய்ச்சிட்டு பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதில் அடுத்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ராயல் ஷைன் இதுதான் அடிக்க போகிறோம். இதில் ஃபுல்லாக இப்போ பிரேமில் அடித்து பண்ணிக்கிறோம். இந்த எதிர்த்த வாலில் ராயல் பிளே வந்துடும். டிவி வச்சுருக்க வாலில் இப்போ உருட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அது ராயல் பிளே வந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறோம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கனால ராயல் பிளேயே செய்கிறத தனியாக காமிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியல் அவுட்டரில் நம்ம ஸ்மார்ட் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணி இப்போ கலரிங் கொடுத்துருக்கோம். கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அல்டிமா தான். பூராமே 2 கோட்டிங் தான். ரொம்ப வீடியோ வரனால தவிர்த்து ஃபினிஷிங் பண்ணுறதை மட்டும் நம்ம காமிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த வேலை முடிஞ்சோடனே ஹவுஸ் ஓனரே பேசியிருப்பார். நம்ம என்ன முறையில் பண்ணி கொடுத்தோம், எப்படி பண்ணோம், எப்படி நம்மளை கண்டுபிடிச்சார் வேலைக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அல்டிமா தான். ஸ்மார்ட் கேர் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் கேர் டைம் ஷீட்டு பண்ணியிருக்கோம். இப்போ படியும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராம் ப்ரூஃபில் டெரக்கோட்டா ரெட்டு. நான் எல்லா பேரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு படியை நெத்தியை மட்டும் அடிச்சுட்டு விட்ருவாங்க. கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதுக்கு இப்போ ட்ராம் ப்ரூஃபு டெரக்கோட்டா ரெட்டை நம்ம பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்குள்ளே அதுவும் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் ஒரு ஸ்டென்சில்ஸ் தான். இந்த வீட்டில் இன்னொன்றுனா கொஞ்சம் 1-2 கொஞ்சம் வித்தியாசமானது. அது போகணுன்னா ஒரு வாளுக்கே நம்ம ராயல் பிளே பண்ணியிருக்கோங்க. இந்த வேலையை எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரர் நம்மளை யூடியூப் மூலியமாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தார். என்றைக்காவது யூஸ் ஆகும்னு. இன்றைக்கி அவருக்கு யூஸ் ஆகிருக்கு. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு வேலையை, நம்ம வேலையை எல்லா வீடியோவும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்புல. பண்ணிவிட்டு நம்மளை யூடியூப் மூலியமாக தான் கூப்பிட்ருக்காப்புல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷவர்னால் பார்த்திங்கன்னா ராயல் பிளே ஒன்று பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தனி வீடியோவாக காமிக்கிறேன். இந்த ஷவர்னால் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மேடு பள்ளமாக இருந்துச்சு. எல்லாம் நீட்டாக லப்பம் பார்த்து விட்டு ஸ்மார்ட் கேர் பண்ணிவிட்டு நம்ம 2 கோட்டிங்கையும் ராயல் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக கொஞ்சம் போட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணையில் உங்களுக்கு தெரியும். இதை நான் இந்த 2 அருவிலையுமே கிச்சனில் நம்ம பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக தெரியும். கலராக கொடுத்துருக்கு. பார்க்கவே அது பார்த்திங்கன்னா வீடியோலையும் பார்க்க நல்லாயிருக்கும். நேர்லையும் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்லா ஃபினிஷிங்காக தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராயல் பிளேயும் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் ஒரு வால் மட்டும். அது நம்ம தனி வீடியோவாக நம்ம போட்டுருவோம் கம்ப்ளீட்டாக. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடித்து ஃபினிஷிங்கை நம்ம காமிக்கிறோம். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாம் அடித்து எல்லாம் முடித்து கதவுனா பாலிஷ் போட்டு எல்லா ஃபினிஷிங்கும் ஆல்ரெடி போட்டோம். வெளியிலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில்ஸும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடை காமிச்சிருப்போம். கதவுலேருந்து நிலையிலேருந்து எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஹாலை பார்த்துக்குங்க. ஹால் சீலிங்லேயும் போட்டிருக்கோம். இந்த எழுத்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் ராயல் பிளே பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு தனியாக காமிக்கிறோம் இந்த வீடியோ. பார்த்தீங்களா, எதுனா ஏற்கனவே ஆல்ரெடி போகிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடித்தோடனே வீட்டுக்காரங்க பேசுவாங்க. நம்மளை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நான் என்றைக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். நம்ம போடுற வீடியோ பூரா இதை பற்றி தான் போடுறோம். நன்றி, வணக்கம். என் ஊர் மருதவயல், சிவகங்கை மாவட்டம். இப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். வீடு கட்டி முடிஞ்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நல்ல பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு
யூடியூப்பில் நான் செக் பண்ணேன். அப்போ மதுரை ஏசியன் பெயிண்ட் ஒர்க்கர்ஸ் மருது வண்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அவரது வேலையை பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணியிருக்கிற வேலை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். நீ அதை பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், பழசையும் பாருங்கள், புதுசையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு என்னை பொறுத்தளவு வேலை ரொம்ப நல்லா இருக்குது. அதே உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், பார்த்துட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி